தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். 11வது அதிகாரத்தில் 28வது 29வது வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுமக்கிறவர்களே, மிகுந்த வருத்தத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களே, என்னிடத்திற்கு வாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீங்கள் நொந்து போய் இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீர்கள். வாக்கு மாறாத தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னால் பதில் சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நுகத்தை சுமக்கிறார். அவர் மேலே ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நுகம் அப்படிங்கிறது அடிமைத்தனத்தை குறிக்கும். அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிற நுகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தம் மனத்தாழ்மை அப்படிங்கிற 2 குணத்தை சொல்கிறார். இந்த 2ற்கும் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். சாந்தத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், மனத்தாழ்மைக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாக இதை மீறி நான் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன், பிதாவுக்கு சமமானவர். ஆனால் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பவுலடியார் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட தன்னை அவர் உயர்த்தவில்லை. ஒரு இடத்துல கூட அவருடைய சத்தத்தை அவர் உயர்த்தவில்லை. அவரை பற்றி சொல்லும்போது இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல வாயை திறவாதிருந்தார். அவர் மேலே குற்றங்கள் சாட்டப்பட்டது. அநியாயமாக அவர் மேலே குற்றம் சுமத்தினார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். சொல்லப்போனால் அவர் தான் ராஜாதி ராஜா. அங்கு வாழுகிற ஆசாரியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எள்ளி நகையாடினார்கள். சொல்லப்போனால் மதிக்கவே இல்லை. எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாயை திறக்கவே இல்லை. அவர்களுக்கு பதில் சொல்லலை. சிலுவை வரை அவர் தன்னுடைய சாந்தத்தை விடவும் இல்லை, மனத்தாழ்மையை விடவும் இல்லை. அவ்வளோ தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தாழ்மையை சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். சீஷருடைய கால்களை கழுவி சொன்னார், நானே உங்கள் எஜமானாகிய நானே உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் கழுவீர்கள் என்று சொன்னார். அப்போ இந்த தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கொடுக்கப்பட்ட ஒரு நுகமாக இருந்தது. அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருந்தார். கடைசி வரை அது கீழ்ப்படுத்தி இருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையும் சாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மேலே பொய்யாய் குற்றச்சாட்டு சொல்லும்போது, அநியாயமாய் சொல்லும்போது, நீங்கள் அநியாயமாக துன்பப்படுத்தப்படும் போது நீங்கள் அதை பொறுமையோடு என்ன செய்யுங்க, சகித்து கொள்ளுங்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தீமைக்கு தீமை செய்தால், தீமைக்கு எதிர்த்து நின்றால் நம்ம வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்காது.
எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? தேவ ஒத்தாசையோடு மனத்தாழ்மையோடு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், எனக்கு இவள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும்போது, சாந்தமாய் அதை ஏற்றுக்கொள்ளும்போது, சாந்தத்தோடு நடந்து கொள்ளும்போது, அதை ரியாக்ட் பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் அவங்க நம்மளை அவமானப்படுத்தும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறதில்ல. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்ட அவரையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த அதே இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார்? தருவார். உங்கள் ஆத்மாவில் எந்த ஒரு கலக்கமோ பயமோ திகிலோ போராட்டங்களோ இல்லாதபடி ஒரு இளைப்பாறுதல் உங்களுடைய இருதயத்தில் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இதை பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பவுலடியார் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறார். நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதற்கு ஒரு மறுப்பு சொல்லக்கூடாது, அதற்கான மாறுத்தலத்தை சொல்லக்கூடாது, அதற்கு எதிராக செயல்படக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம்? எல்லா வாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு சொல்லலாம். ஆண்டவரே, நீ இதை அனுபவித்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்கிற பலனை எனக்கு கொடுத்துருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோன்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷம் கிடைக்கும். எய்த்து நின்று போராடி அதனால் வரக்கூடிய பாடுகளை சகிக்க முடியாமல் நிம்மதி இழந்து காணப்படுகிறதை காட்டிலும் சாந்தமாய் மனத்தாழ்மையாயும் இருக்கிறது ரொம்ப லேசான ஒரு நுகம் என்று எழுதுகிறார். நாமும் ஒரு இளைப்பாறுதலை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமேன்.